ரேஷனில் அரிசி சர்க்கரைக்கு பதில் பணம் அரசு ஆலோசனை. ரேஷனில் தற்போது இலவசமாக அபிசி மானிய விலையில் சர்க்கரை எண்ணெய் பருப்பு கோதுமை வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் இலவசமாக அளிக்கப்படும் பொருளை சிலர் சட்டவிரோதமாக விற்பது மத்திய அரசால் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. இதையடுத்து பொருள்களுக்கு பதில் பணத்தை அளிக்க அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதில் முடிவு எட்டப்பட்டால் பயனாளர்கள் கணக்கில் பணம் செலுத்தப்படும் என சொல்லப்படுகிறது. காற்றில் கரைந்த டாக்டர் கனவு 5 MBBS மாணவர்கள் பலி. கேரளாவின் ஆலப்புழாவில் KSRTC பேருந்து மற்றும் கார் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த MBBS மாணவர்கள் 5 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். நேற்று இரவு நடந்த இந்த கோர விபத்தில் கொட்டும் மழைக்கு இடையே அப்பளம் போல் நொறுங்கிய காரில் இருந்து டாக்டர் கனவோடு பயணித்த தேவநாதன், இப்ராஹிம், அப்துல் ஜாபர் உள்ளிட்ட 5 பேரின் உடல்களை போலீசார் மீட்டனர். இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 10 பேர் காயமடைந்தனர். வட தமிழகத்தை குறிவைக்கும் புயல்கள். தென் தமிழகத்தை விட வட தமிழகத்தை அதிக புயல்கள் தாக்குவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 1819 முதல் 2013 வரை காலகட்டத்தில் உருவான 29 தீவிர புயல்களில் 23 புயல்கள் வட கடலோர பகுதிகளில் கரையை கடந்துள்ளன. பூமத்திய ரேகைக்கு அருகில் புயல் உருவாவது குறைவது. புயல் துருவமுனையை நோக்கி நகரும் என்பதால் இந்தியாவுக்கு அருகில் உருவாகும் புயல் வடக்கு நோக்கி நகர்வதால் தென் தமிழகம் பாதிக்கப்படுவதில்லை என்கின்றனர். தமிழக நிர்வாகிகளுக்கு பிரியங்கா வேண்டுகோள். தமிழகத்தில் பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் உதவுமாறு வயநாடு MP பிரியங்கா காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசுடன் இணைந்து மீட்பு நிவாரண பணிகளில் ஈடுபடும்படியும் கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழகத்தில் புயல் ஏற்படுத்திய பேரழிவு வேதனை அளிப்பதாக கூறியுள்ள அவர் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு இரங்கலும் தெரிவித்துள்ளார். தென்பெண்ணையை திடீரென திறந்ததே காரணம். முன் அறிவிப்பின்றி இரவில் தென்பெண்ணை ஆற்றில் 1.60 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்ததை விழுப்புரம் கடலூர் வெள்ளத்தில் மிதக்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் கந்தம்பட்டி பகுதியில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த அவர் மெட் விடுத்த எச்சரிக்கையை திமுக அரசு பொருட்படுத்தாமல் அலட்சியமாக கையாண்டுள்ளது எனவும் தூக்கத்தை தொலைத்து துயரில் இருக்கும் மக்களிடம் அரசு போய் கூறி வருகிறது என்றும் கூறினார்.